வணக்கம். 2 வகையான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் பட்டன் அமைத்திக்கிங்க. குக்கரை வைங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு வெங்காயத்தை வெட்டி நைஸாக வெட்டி வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வதக்கணுங்க. லைட்டாக கோல்டு கலரில் வரட்டும். இதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டு பல், ஒரு இஞ்சி, 3 வரமிளகாய். இது மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க. மிக்சியில் அடித்ததை வெங்காயத்தில் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து நைஸாக வெட்டி வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. நான் ஏற்கனவே 1 கப்பு அரிசியை ஊற வச்சுருக்கிறேன், அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்குங்க. இந்த டிஷ்க்கு உப்பு பார்த்துருங்க. பத்தலையுமே போட்டுக்குங்க. ஊற வச்ச அரிசியை போட்டுக்குங்க. 1 கப் அரிசி நல்லா கலக்கிக்குங்க. குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பரான தக்காளி சாதம். இன்னொரு டிஷ், இது பிரியாணி ஸ்டைலில் வரும். குக்கர் வைங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க. 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி முக்கு, 2 ஏலக்காய். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிங்க. வதக்கிக்கிங்க. ஒரு வெங்காயம் நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. பச்சை வாசம் போகட்டும். கொஞ்சம் வதக்கிக்கிங்க. ரெண்டு தக்காளி எடுத்து நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க.
கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. தக்காளி நல்லா வதக்கிங்க. தக்காளி நல்லா மசிச்சிட்டோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, அடி பிடிக்காமல். நல்லா பச்சை வாசம் போகட்டும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். இதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 1க்கு 2 தண்ணி, 2 கப்பும் அரிசி 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கிங்க. கலக்கி விட்டு இப்போ அரிசி சேர்த்திக்கிங்க. ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்குங்க. இது சூப்பராக இருக்கும். அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடு பளபளன்னு இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சேம் பிரியாணி மாதிரியே இருக்கும். அருமையான தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.